2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 953ஆம் இடம் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு கோயம்புத்தூரைச் சேர்ந்த திரு சஞ்சய் அவர்கள். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி மட்டுமல்ல, இது இவரது 5வது முயற்சியில் இவருக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் முதல் மெயின் மற்றும் முதல் நேர்முக தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறாருங்கிறது கூடுதல் தகவல். திரு சஞ்சய் தனது பள்ளி படிப்பை பொள்ளாச்சியில் உள்ள JK மேல்நிலை பள்ளியில் படித்து முடிச்சிருக்காரு. பின்னர் தனது இளம் அறிவியல் விலங்கியல் பட்டப்படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காரு. தற்போது வருமான வரித்துறையில் கடைநிலை ஊழியராக பணிபுரியும் இவருக்கு அவருடைய தாயார் திருமதி பிரேமலதா அவர்கள் தான் இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் அப்படின்னு சஞ்சய் தெரிவிக்கிறாரு. திரு சஞ்சய் மாற்றுத்திறனாளியாக இருந்த போதிலும் சமூக ரீதியாக ஏராளமான பணிகளை செஞ்சுட்டு வராரு. முக்கியமாக 2018ஆம் ஆண்டு கேரளா வெள்ள நிவாரண பணிகளில் மனிதாபிமான நடவடிக்கைகளை எடுத்ததற்காக உத்வேகம் தரும் ஆளுமை விருது பெற்றவராகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு மாற்றுத்திறனாளி முதல் முயற்சியில் வெற்றி பெறுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் அவருடைய வெற்றி பயணம் மிகப்பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரும் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் நாம் எடுத்துள்ள நேர்காணல் இது. குடிமைப்பணி தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற வழிமுறைகளையும் நமக்கு இங்க சொல்லியிருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் சஞ்சய். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சஞ்சய். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சய். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஆல் இந்தியா ரேங்க் 953 வாங்கியிருக்கேன். இது என்னோடய 5th அட்டெம்ப்ட். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன். மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாமே 1 கோவில் கிளியர் ஆச்சு. நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் BSc ஜுவாலஜி முடிச்சுட்டு நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்துட்டேன். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்போ பேரலாக SSCன்னு ஒரு எக்ஸாம் எழுதினேன். அதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் C அஃபீஷியலாக இப்போது கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அம்மா டெய்லர். நான் ஒரு அம்மாவும் பாட்டி அதாவது 2 உமனால் என்ன சப்போர்ட் சிஸ்டமில் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு தெம். பல ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியை கேட்டபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இது கண்டினியூஸாக 5 டைம் கண்டினியூஸாக எக்ஸாம் கொடுத்துட்டே இருந்தேன். கண்டினியூஸாக ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் பார்க்கும்போது ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் தாண்டி நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்னா அவர் பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அவர் ஃபெயிலியர் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என் பர்பஸ் இட் இஸ் மேக்கிங் மீ மூவ் ஃபார்வர்ட். நம்ம எவ்வளோதான் சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம பர்பஸில் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டினியூஸாக 4 டைம்ஸ் கிளியர் ஆகாமல் 5th அட்டெம்ப்டில் கிளியர் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறத தாண்டி இதை நான் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு புது கேட்வேவாக பார்க்குறேன். லைஃப்பில் நமக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இதை பார்த்தேன். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு எவ்ரி ஒன். ஏராளமான இளைஞர்கள் ஏதாவது ஒரு கருத்தை மனதில் வச்சு இந்த தேர்வு எழுதுகிறாங்க. உங்களுக்கு என்ன காரணம்? எது உத்வேகமாக அமைந்தது இந்த தேர்வை உங்களை எழுத வச்சது? சார், எனக்கு இதோட இன்ஸ்பிரேஷன் சிவில் சர்வீஸ் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது ரோட்டரி கிளப் இருக்குது, அதில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் கேரளா ஃப்ளட் ரிலீஃபில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேரளா ஃப்ளட் ரிலீஃபில் ஒர்க் பண்ணது அப்போ டிஃப்ரெண்ட் லேபிலிட்டி பீப்புளுக்காக அங்கேருந்து நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் நிறையா அனிமிக் ஓரியன்டாக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே நிறையா ஒர்க் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது என் லைஃப்பில். எஸ்பெஷலாக அந்த கேரளா ஃப்ளட் ரிலீஃபில் எனக்கு கிடைச்ச ஒரு இம்பேக்ட் நான் கண்ணெதிரில் பார்த்தேன். எப்படி ஃப்ரண்ட் லைனில் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் மக்களை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு இது பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்போது சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ரீசன் என்ன எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் எவ்வளோதான் சேலஞ்சஸ் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க வெற்றி 10 பேர்த்துக்கோ 15 பேர்த்துக்கோ வெற்றியாக இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு லைஃப்பை மாற்றும். என் சீனியர் ஒருத்தங்க ஹியரிங் இம்பேர்ட்லேருந்து கிளியர் பண்ணாங்க, ரஞ்சித் சார். ஸோ அவங்களோட வெற்றி எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன யோசிச்சேன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடிஞ்சால் நம்மள மாதிரி டிஃப்ரெண்ட்லி எபிலிட்டி பீப்புள் நிறைய பேர்த்தினால இதை ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்களால கிளியர் பண்ண முடியும், ஸோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோல் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இதுதான் சிவில் சர்வீஸ்க்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. இன்னொன்று இது டைவர்சிஃபைடு ஃபீல்டு. ஆக்சுவலாக யூ கேன் டூ அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் த ஃபீல்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் நிறைய பேர் சேஞ்ச் மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க பார்க்குறேங்க சார். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க?
ஆக்சுவலாக எனக்கு சிவில் சர்வீஸ் பற்றின அவேர்னஸ் வந்து எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் இருக்கக்கூடிய என் ஸ்கூல் சேர்பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர்லாம் தெரியாது. சரி, அப்போவே வந்துட்டு நமக்கு சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் அவங்களுக்கு நல்லா தெரியும்னு. ஸோ அப்போது அரௌண்டு ஒரு ஸ்கூலிங் ஹையர் செகண்டரி படிக்கும் போது அவங்க கொடுத்த ஒரு ஐடியா எனக்கு வந்துட்டு நாள் அடைவில் சிவில் சர்வீஸ்க்கான தேடல் ஆரம்பித்தது. ரொம்ப இன்டென்ஸாக ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு என்னோடய காலேஜ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதினீங்களா? சார், சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2020க்கு அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 5 to 6 இயர்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இனிஷியல் டேஸில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த அட்டெம்ப்டில் கிளியர் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு 5.5 years கிட்ட நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 attempt என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஃபுல்லாக சிவில் சர்வீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பிளான் பி பேக்கப் வேணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் எஸ்எஸ்சின்னு ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா நம்ம சீனியர்ஸுமே எனக்கு அதை தான் சொன்னாங்க, 2-3 attempt கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எக்ஸாம் கொடுத்துட்டே இது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 to 6 years ஆகிடுச்சு. செகண்ட் வந்து நான் எஸ்எஸ்சின்னு ஒரு எக்ஸாம் எழுதினேன். அதன் மூலமாக வேலை பார்த்துட்டே நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வேலை எதுவும் பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? இனிஷியல் டேஸஸில் என்னோடய ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு ஒரு ஐம் நாட் சவுண்ட். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்துட்டு நான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ண டைமில் நான் அங்கங்கே பார்ட் டைமில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்க்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்வன் ஸ்கீம் வந்ததுக்கப்புறமா அதோட பெனிஃபிஷரினா, ஸோ அதுலேருந்து வந்த சோர்ஸை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். லாஸ்ட் ஒரு அட்டெம்ப்டில் தான் நான் வந்துட்டு எஸ்எஸ்சி எழுதி இன்கம் டேக்ஸ்குள்ளே வந்துட்டு ஜாயின் பண்ணேன். குரூப்ஸ் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 attempts வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அதர் சோர்ஸஸ்லேருந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருந்தேன். நீங்களே இந்த தேர்வுகளுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? சார், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து செவித்திறன் குறைபாடு இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ரைட் சைடு வந்து 100% கேட்காது, லெஃப்ட் சைடு வந்து 90% எனக்கு கேட்காது. வெறும் இந்த 10% வச்சு என்ன பண்ண முடியும்னா, எனக்கு எதுவுமே நமக்கு கேட்காது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, என்னால் கிளாஸ் ரூமில் போய் நான் இனிஷியலாக ஒரு இடத்துல என்ரோல் பண்ணேன். அப்போ போய் நான் கேட்டப்போ இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம் அப்படி இப்படின்லாம் நிறையா சொன்னாங்க. நானும் என்ரோல் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அந்த கிளாஸ் ரூம் செட்டப் ஹெல்ப் ஆகலை. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து எனக்கு பெருசாக நான் கிளாஸ் ரூமில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு கேட்காது. நார்மல் ஆடியன்ஸில் வந்து நம்ம கிளாஸ் கவனிப்போம், அப்போ எனக்கு கேட்காது. செகண்ட், யூடியூபும் நமக்கு கேட்காது, ஏன்னா அந்தளவுக்கு லாஸ் இருந்தனால யூடியூப்பில் சவுண்ட்ஸ் கேட்காது. ஸோ சப்டைட்டில் வச்சும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அகடமிக்குன்னு பார்க்கும்போது நான் ஏஎஸ்சிஎஸ்சியில் வந்துட்டு என்ரோல் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதி கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே கிடச்ச ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சீனியர்ஸும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஐ மீன் கிளாஸில் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அரமை அகாடமின்னு ஒன்று என்ரோல் அங்கே அசோசியேட் ஆகிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு சப்போர்ட் கிடச்சிது. இன்னொன்று ஆப்ஷனல் பேப்பர் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு ரஜிதா மேம்னு சொல்லிட்டு ரஜிதா மேம் வந்துட்டு எனக்கு சோஷியாலஜி ஃபேக்கல்ட்டி மேம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக தான் நான் மேக்ஸிமம் கைடன்ஸ் ரிலே பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு கிளாஸ் ரூம் செட்டப் கிடைக்காததுனால மெயினாக சீனியர்ஸும் மென்டார்ஸும் பர்சனலைஸ்டாக ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக தயார் செய்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா? சார், இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு எல்லா சோர்ஸும் ஆன்லைனில் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் திங், எந்த அளவுக்கு இப்போ என்னென்னா எல்லாருமே சொல்லுவாங்க ரிசோர்ஸ் வந்து டைவர்சிஃபை ஆகிடுச்சு, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. ஆன்லைன்லேயே நிறைய நல்ல கிளியர் ரிசோர்ஸஸ் இருக்குது. யாராச்சும் ஒரு நல்ல சீனியர்கிட்டயோ மென்டார்கிட்டயோ கைடன்ஸ் வாங்கிட்டு அந்த கிளியர் ரிசோர்ஸஸை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அருண்
சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் இருந்தால் செல்ஃப் ஸ்டடி தான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வருஷம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னியில் பார்க்கும் போது எனக்கே ஒரு ஹோப் வந்துச்சு, கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து தான் படிக்க முடியுங்கிறதுக்கு வந்துட்டு அருண் பாண்டியன் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரியலாக. ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணி கிளியர் பண்ண முடியும்னு. ஏன்னா முதல்ல சோர்ஸஸ் கிடைக்கல, ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளேம் இருக்குதான், ஆன்லைனில் நிறையா சோர்ஸ் இருக்குன்னு நமக்கு ஒரு ப்ளேம் இருக்குதான். ஆனால் அதை தாண்டி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நல்ல சோர்ஸஸ் ஸ்பெசிஃபிக்காகவே நமக்கு இருக்குது. அந்த சோர்ஸஸை மட்டும் நம்ம பிக் பண்ணி அடாப்டிவ் கேரக்டர் இருக்கணும், நான் இது படிக்கிறதுக்கு இதை நான் அடாப்ட் ஆகிக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிசிப்ளின்டு மைண்ட் செட்டில் வீட்டிலேருந்தே படிக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். சஞ்சய், வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அப்படி படித்து தான் இந்த பணியை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், யூபிஎஸ்சியை பொறுத்தவரையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 அட்டெம்ப்ட், ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் வந்து ப்ராப்பராக ஒருத்தங்க ஒரு ஃபுல்ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் போயிட்டே படிக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கும் நம்ம இனிஷியல் டேஸில் கொஞ்சம் டைம் தரணும். அந்த ஃபவுண்டேஷன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரிலிம்ஸில் வந்து பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு இல்லை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஆப்ஷனல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மெயின்ஸ் ஓரளவுக்கு நம்ம ரெடியாக இருக்க ஒரு 1 இயர் 2 இயர் நமக்கு டைம் தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த 1 இயர் 2 இயர் மட்டும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் தாராளமாக வந்துட்டு ஒர்க் போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒர்க் போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபுல் டைமாக இப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் போயிட்டு வந்துட்டு இனிஷியலாகவே ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ஃபவுண்டேஷனில் கொஞ்சம் அடி வாங்கும். லைக் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, டைம் கன்சென்ட்ரேட்னால ரஷ்அப் பண்ணலாம் ப்ரிப்பரேஷனை. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன நம்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி நம்ம டைம் தரணும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் போயிட்டு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒருவேளை வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு அந்த 1 இயர் 2 இயர் கூட டைம் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் காலேஜ் ஈவினிங் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலாம் ஆன்லைனில் எல்லா சோர்ஸஸுமே வந்துருச்சு. முதல்ல தான் எதுவுமே இல்லை. ஆன்லைனில் இப்போ எல்லா சோர்ஸஸும் வந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போதே ஒரு நல்ல சீனியரோ ஒரு நல்ல மென்டாரோ நமக்குள்ள நம்ம போய் பேசலாம். அகாடமியில் யாராச்சும் இல்லை இன்ஸ்டியூட்ஸில் இல்லைனா கவர்மெண்ட் ஃப்ரீ அகாடமியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், கைடன்ஸ் மட்டும் கிடைக்குமா, கைடன்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் சும்மா. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ஆன்லைன் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா சிலபஸ் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண முடியும். அப்படி நம்ம கவர் பண்ணிவிட்டு நம்ம உடனே ஜாப் ஜாயின் பண்ணிட்டு நம்ம பேரலலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் தான் தேவை. ஸோ அப்போ அதனால் அந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். உங்கள் விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி நீங்கள் தேர்வு செஞ்சு படிச்சீங்க? என்னோட ஆப்ஷனல் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோஷியாலஜி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன் சோஷியாலஜின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிலபஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஓரளவுக்கு சிலபஸ் பார்க்கும்போது ஓகே, நமக்கு ஓரளவுக்கு அந்த சிலபஸ் கூட வந்துட்டு ஏதோ எனக்கு நமக்கு அசோசியேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட், அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எனக்கு பிடிச்சது. நம்ம படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிடிச்சது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும் பேப்பரில். ஒருவேளை டெக்னிக்கல் பேப்பர்லனா எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ சோஷியாலஜியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், சிலபஸ் மேலே சப்ஜெக்ட் மேலேயும் சிலபஸில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பராக எக்ஸாம் பேப்பரில் அது டெலிவரபிளாக இருக்கணும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த சப்ஜெக்ட் அப்போ சோஷியாலஜி வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ராப்பரான எஃபர்ட்ஸில் ரைட் கண்டென்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால் மார்க்ஸ் ஃபெச் பண்ண முடியும். ஸோ இந்த மூணையும் நான் பார்த்துட்டு ஒரு சில டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் கைடன்ஸ்லாம் வாங்கினேன். எல்லாரும் கிட்டையும் கேட்டுட்டு அப்புறம் நானாக டிசைட் பண்ணேன் சோஷியாலஜி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன் சஞ்சய். அதுக்காக நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு Jan 21 இன்டர்வியூ இருந்துச்சு. என்னோடய இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேஃபை சுற்றியும் அப்புறம் மொத்தமாக என்னோடய டேஃபை சுற்றி தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ரிவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. நான் படித்த இன்ஸ்டியூஷனை பற்றி, அப்புறம் நாம்
எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் போட்டிருப்போம் டேஃபில், அதை பற்றி, அப்போ என்னோடய சொந்த ஊரை பற்றி, அதை பற்றி தான் ரிவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு இன்டர்வியூவில் வந்து யூபிஎஸ்சி வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்னா, எனக்கு அந்த இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் டேபிள்லேயே எனக்கு கேட்கல, அவங்க பேசினது எனக்கு கேட்கல. அதனால அவங்க எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டையும் டைப் பண்ணி எனக்கு காமிச்சாங்க. ஸோ நான் அதை வச்சு தான் நான் பேச முடிஞ்சுச்சு எனக்கு. நான் இதை ஏன் சொல்கிறேன், நாளைக்கு இந்த மாதிரி ஹியரிங் இம்பேர்டு கேண்டிடேட்ஸ்க்கு யூபிஎஸ்சி வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு நான் இதன் மூலமாக கன்வே பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு பயம் இருக்கும், நான் இன்டர்வியூவில் எனக்கு கேட்காது, நான் எப்படி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ போர்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ என்னோடய இன்டர்வியூ பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இதை வச்சு தான் ரிவால்வ் ஆகிருந்தேன். ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வச்சு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு மெயினாக இங்கே அராமயஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்ஸ் ஒவ்வொரு செஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு இன்டர்வியூக்கு வந்து ஸ்பெசிஃபிக் தீம் இருக்கும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தனியாக ஒரு தீம் இருக்கும், தமிழ்நாடு இஷ்யூஸு, வேர்ல்டு இஷ்யூஸ், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ், கொஞ்சம் தீம் இருக்கும். அந்த தீமுக்கு தனித்தனியாக செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் ப்ரீ மார்க் கண்டக்ட் பண்ணாங்க. ப்ரீ மார்க் எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அவங்க வந்து டேஃபை பிரேக் பண்ணிட்டாங்க. டேஃபை பிரேக் பண்ணி ஹாபிக்குனா அதே ஒரு ஃபுல் செஷனாக வச்சாங்க 45 மினிட்ஸ்க்கு. அதே மாதிரி நம்ம கோர் சப்ஜெக்ட்டுக்கு 45 மினிட்ஸ் வச்சாங்க. நம்ம ஆப்ஷனல் நம்ம என்னென்னலாம் பிரேக் பண்ணி கேட்குறோமோ அதை ஒரு பேனலில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஆக்சுவலாகவே நடத்துனாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்மளோட ஆன்சரை இன்னும் ரிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆப்ஷனல் பேப்பரை பொறுத்தவரையும் எனக்கு மேம் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. மேம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும், எங்கே அட்ரஸ் பண்ணணும், எங்கே ஸ்டாண்ட் எடுக்கணும் திங்கர் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் முதல்ல இன்டர்வியூ டீமில் அசோசியேட் ஆகிருந்தேன். அப்போ இன்டர்வியூ டீமில் அசோசியேட் ஆகும்போது அங்கேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. மெயினாக நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும். சார், என்னோடய ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக எனக்கு கிளாஸ் ரூமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பில் எனக்கு கேட்காததுனால நானே வந்துட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி என்சிஆர்டிஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். இனிஷியல் டேஸஸில் வந்துட்டு எல்லோரும் கிளாஸ் போய் ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் நோட்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் வச்சு படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு அந்த பேசிக் கிளாஸ் அக்சசிபிலிட்டி கிடைக்கல. ஸோ ஆரம்பமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்னால் அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ப்ராப்பரான ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்க முடியல. ஸோ ஆரம்பமே ஒரு சேலஞ்சாக இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் என்னோடய சீனியர் மீட் பண்ணேன். என் சீனியர் வந்துட்டு நான் என்னோடய ஸ்டடி ஹாலில் மீட் பண்ணேன். அப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி படிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி அவங்க சொன்ன பேச்சு கேட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி தானே என்னோடய சிலபஸ் கவர் பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கி பாலிட்டி படிக்கிறேன் அப்படின்னா, பாலிட்டியில் அவங்க எந்தெந்த புக்கு ரெஃபர் பண்ணணும், எந்தெந்த வீடியோஸும் இருக்கும். ஃப்ரீயாக டெலிகிராமில் யூடியூப்லலாம் ஒரு சில வீடியோஸ்லாம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ லெக்சர்ஸு இல்லைன்னா அப்புறம் ஏன்னா கிளாஸ் ரூம் இது கிடைக்காது, ஆன்லைன்லையும் சப்டைட்டில்ஸ் இருக்காது. அப்போ யூடியூப்பில் நான் வந்து மெயினாக ரிலே பண்ணது பார்த்திங்கன்னா யூடியூபோட சப்டைட்டிலையும் லிட்மோமெண்ட்டையும் வச்சு தான் படித்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து உந்துதல், எனக்கு அதுதான் சப்போர்ட்டே கிடச்சிது. அப்போ அந்த டைமில் இனிஷியல் டேஸில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் சீனியரை போய் பார்ப்பேன், என்ன சப்ஜெக்ட் படிக்க சொல்கிறாரோ, நான் பாலிட்டி எடுக்கிறேன்னா அவர் சொல்லிடுவார், இந்த புக்கை படி தம்பி, இந்த கிளாஸ் பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் யூடியூபோட சப்டைட்டில் வச்சு அந்த கிளாஸையும் பார்த்துருவேன், அந்த புக்கையும் படிச்சுட்டு நான் டெஸ்ட்டு அவர் சொல்கிற மாதிரி எழுதுவேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது என்னென்னா, சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் நம்புகிறேன். ஏன் சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் நம்புகிறேன்னா, இப்போது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்கனாமிக் படிப்பாங்க, நாளைக்கு ஜியாகிரஃபி படிப்பாங்க, நாளைக்கு என்விரான்மெண்ட் படிப்பாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு தேர்ட் அட்டெம்ப்டருக்கு மேலே வந்து இட் மே ஒர்க். ஏன்னா அவங்க ஹோல்டு இருக்கும், எப்படினாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும், எப்படினாலும் அவங்களால கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும், எப்படினாலும் கன்சால்டேட் பண்ண முடியும். ஆனால் இனிஷியல் 2 அட்டெம்ப்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு பெரிய பிரச்சனையாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சப்ஜெக்ட்லேயுமே கன்சிஸ்டன்சி வராது, சப்ஜெக்ட்லேயுமே கன்சால்டேஷன் வராது. கன்சிஸ்டன்சினா நான் இந்த டாபிக் இன்னைக்கு படிச்சிருப்பேன், அடுத்த டாபிக் எப்போ படிப்பேன்னு நமக்கே தெரியாமல் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த கன்சாலிடேஷனும் இல்லைன்னா நம்மளால் ஒரு ப்ரோக்ரஸான ஒரு ட்ராக்ல போக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, சப்ஜெக்ட் வைஸ் பாலிட்டியாக 40 நாள் 50 நாள் ஆனாலும் பரவாயில்ல, தரவாக உட்காந்து படிப்போம்,
டெஸ்ட் எழுதுவோம். எக்கனாமியா 40 நாள் 50 நாள். ஸோ இங்கே இந்த கன்சிஸ்டன்சியும் வந்துடும், அந்த கன்சாலிடேஷனும் வந்துடும். இனிஷியல் டேஸில் இந்த கன்சாலிடேஷன் வரல அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் ப்ரிப்பரேஷனில். ஏன்னா 3rd attempt 4th attempt அப்படி ஒரு வர சூழல் வந்தால், ஏன்னா அப்போ அந்த கன்சாலிடேஷன் தான் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஏன்னா பிச்சு இருக்கும், கொஞ்சம் அவங்க ப்ரிப்பரேஷனே கொஞ்சம் இங்கே இருக்கும், கொஞ்சம் அங்கே இருக்கும். இந்த மாதிரி பிச்சு இருக்கும்போது எண்ட் ஆஃப் த இயர் வந்து கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஸோ என்னோட சீனியர் என்ன சொன்னாலும் ப்ராப்பராக சப்ஜெக்ட் வைஸ் போகலாம். பாலிட்டிக் இவ்வளோ நாள், எக்கனாமிக் இவ்வளோ நாள், ஜியாகிரஃபிக் இவ்வளோ நாள். ஸோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து இனிஷியல் டேஸஸில். இப்போ நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னென்னா, நான் 2024 வரையும் நான் சப்டைட்டில் வச்சு தான் படிச்சுட்டு இருந்தேன். 2024 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்னோட சீனியர் ஸ்டடியாவில் ஒருத்தங்கள நிர்மலான்னு சொல்லிட்டு, அவங்களோட எல்டர் பிரதர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அண்ணா. அவங்க கோயம்புத்தூரில் வந்து ஆர்டிஓ குரூப் 1 கிளியர் பண்ணி ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், டெப்யூட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க, அவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நான் போய் பார்க்கும்போது, இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறிய சஞ்சய், இது எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்கும்போது, அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இல்லைனா எனக்கு ஹியரிங் எய்ட் போட முடியும், வாங்குறதுக்கு வசதி இல்லை, இது லட்சக்கணக்கில் இருக்குது, ஸோ இவ்வளோ காசு செலவாகிறதுனால என்னால் படிக்க முடியல அப்படின்னு அந்த எனக்கு அக்சசபிலிட்டி இல்லைன்னு நான் சொன்னப்போ, எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அந்த அண்ணா அப்போது ஒரு பேசி ஒரு 3-4 நாளில் நான் இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த ஹியரிங் எய்டு வந்துட்டு, இப்போ நான் போட்டிருக்க அந்த ஹியரிங் எய்டு வந்துட்டு அந்த அண்ணா ஒரு 3-4 நாளில் அவங்க வெல்விஷர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்காக இந்த ஆக்சுவலி இது ரொம்ப காஸ்ட்லியான ஹியரிங் எய்ட் எனக்காக சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கும் எல்லாத்து மாதிரியும் ப்ளூடூத் கனெக்ட் ஆச்சு. நானும் கிளாஸஸ்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை மாற்றிக்கிட்டேன், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் டைவர்ஸ்டாக தான் இருந்துச்சு. சீனியரோட பேச்சு கேட்டு சப்ஜெக்ட் வைஸ் படிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹியரிங் எய்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை மாற்றினேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது. சஞ்சய், ஒரு மாற்றுத்திறனாளியா நீங்கள் சந்தித்த சவால்கள் மற்றும் சிக்கல்கள் என்ன? அந்த சவால்களை எப்படி வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி இந்த வெற்றியை நீங்கள் அடைஞ்சிங்கன்னு விவரமாக சொன்னீங்கன்னா, உங்களை போல இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது முதல் சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சவால் இருந்துச்சுன்னா, அக்சசபிலிட்டி சவாலாக இருந்துச்சு. நான் போட்டிருக்க அந்த எக்யூப்மெண்ட்டே வந்துட்டு அக்சசபிளாக இல்லாததுனால என்னால் இது பண்ண முடியல. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் எனக்கு பெருசாக கிடைக்கல. ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து என்னால் கிளாஸ் கவனிக்க முடியாது. லிப் மூவ்மெண்ட் வச்சு தான் நம்மளால் கவனிக்க முடியும். அந்த அளவுக்கு ஷார்ப்பாக நம்ம இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இன்னொன்று, அவங்க என்ன பேசினாலும் கேட்காது நமக்கு. ஸோ இந்த மாதிரி சவால்கள் இருக்கும். தேர்ட் திங் வந்து இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கும் வந்துட்டு ஒரு கம்பல்ஷன் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு முன் வந்தாலும் யாராச்சும் நம்மளை செல்ஃப் டவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. இத்தனை பிரச்சனை இருக்கே, நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிற, உன்னால் கிளியர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி சொல்லும் போது இது நமக்கு பேர்டன் ஆகும். ஸோ இனிஷியல் 2 சவால் பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கு அக்சசபிலிட்டி சவாலும் ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட்டும் வெல்விஷர்ஸ்னால வெல்விஷர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளாஸ் ரூம் நமக்கு கவனிக்க முடியாது மற்றவங்கள மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, என்னாச்சும் ஒரு சேலஞ்ச் வேணும்னா, இந்த மாதிரி சேலஞ்ச் இருந்துச்சுன்னா இன்றைக்கினாலும் நீங்கள் நான் அப்ரோச் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணா, என்னால் யாராச்சும் கிட்ட கேட்டு வாங்கி தர முடியும்னாலும் என்னால் நான் பெஸ்ட்டை கொடுக்கணும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்டாக சொல்கிறாங்க நமக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சிலவங்க பேசுவாங்க. நான் பெருசாக அதை கண்டுக்கிட்டது இல்லை தான். ஆனால் கண்டுக்கிட்டது இல்லைனாலும் மனசில் யாருக்காச்சும் இந்த கஷ்டம் இருக்கும். அப்போ நான் ஒன்று தான் நான் மனசில் யோசித்தேன், என்னோட உடலில் வேணால் எனக்கு வந்து ஒரு எல்லைகள் இருக்கலாம், ஆனால் என் கனவுக்கு வந்து ஒரு எல்லைகள் கிடையாது அப்படின்னு யோசித்தேன். இப்படி யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நம்ம புஷ் பண்ண ஆரம்பித்தேன், ப்ராப்பராக புஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இங்கே வந்துட்டு யாராச்சும் 2-3 பேரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து என் ஃப்ரெண்டையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு சிலவங்களை நான் பார்த்தேன், அவங்களுக்குமே இதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன நிறைய பேர் ஒரு சில 99% நல்லதாக பேசுவாங்க, நம்மளால் முடியும், நீ போய் படி, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். ஆனால் ஒரே ஒரு சதவீதம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஈஸியாக கட் ஆஃப் கம்மியாக இருக்கலாம், மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளே போயிடலாம். ஆனால் உண்மை அப்படி கிடையவே கிடையாது. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 5 PWD இருக்குது, அவங்க கட் ஆஃப் பொறுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இல்லை, இதை விட
ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கும். அவங்களோட காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கஷ்டமாகும். இன்னொன்று நிறைய மால் ப்ராக்டிசஸ்லாம் இருக்கும் உள்ள ப்ராப்பரான அதை வந்து யூபிஎஸ்சி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ப்ராப்பராக டிஓபிடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா ஃப்ராட்லன்ஸ்லாம் கூட உள்ள இருந்தபோது அவங்க கூடலாம் நம்ம போட்டி போட்டு தான் அங்கே ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி கேட்கும்போது சோஷியலாக இது ஒரு புது ப்ரெஷராக ஆட் பண்ணுறாங்க சுற்றி வந்துட்டு. ஆனால் அவங்க லைஃபை யாரும் வாழ்ந்திருக்க கூட முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அக்சசபிலிட்டி இல்லாமல். ஸோ அப்படி அக்சசபிலிட்டி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுருக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சேலஞ்சஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்களால ப்ராப்பராக கேட்டிருக்க முடியாது, கொஞ்சம் உலகத்தை பார்த்துருக்க கூட முடியாது, நடக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லைஃபேவே வந்திருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இவ்வளோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கும் ஒரு இடத்துல பேசி அஃபெக்ட் ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி மாற்றத்தினால நான் பேசும்போது அவங்களும் என்கிட்ட இதை சொல்லிகிட்டே இருந்தாங்க ரிப்பீட்டடாக. இதை வந்து நான் பெருசாக யாரும் நம்ம எடுத்துக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கும் சரிசமமான சவால்களும் போட்டியும் இருக்குன்னு தான் நான் விரும்புகிறேன். ஸோ முதல்ல சவால் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்டில் நமக்கு சேலஞ்ச் இருக்கும், அக்சசபிலிட்டியே நமக்கு சவாலாக இருக்கும். ஆனால் லக்கீலி எனக்கு என்ன ஆச்சுன்னா நல்ல சீனியர்ஸும் நல்ல மென்டார்ஸும் கிடைச்சாங்க. அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கேட்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கிடைச்ச சக்ஸஸாக தான் இருக்குமே தவிர சஞ்சய்க்கான சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அனைத்து மனிதர்களுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணமாகும். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களால ஒரு 99% நம்ம கை தூக்கி தான் விடுவாங்க, முடியும்னு தான் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது ஈஸியாக உள்ளே போயிடும். ஆனால் அவங்க உழைப்பு அத்தனை வருஷம் உழைப்பை ஒரு வாரத்தில் 1.5 மணி நேரம். ஸோ இது வந்து நான் இம்பேக்ட் ஆனதில்லை, ஆனால் என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இம்பேக்ட் ஆகிருக்காங்க. ஸோ யாராச்சும் மாற்றத்தினால இந்த மாதிரி பேசினாங்க உங்கள் காதுக்கு வந்துச்சு இந்த மாதிரிலாம் வந்தோம்னா நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஏன்னா உண்மையான அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட பாஸ் ஆன உங்கள் பேட்ச்மேட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இன்னொன்று உங்கள் கூட படிக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வருஷம் எல்லாத்தையும் தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது. நம்ம சவால்கள் வந்து புத்தகங்களோடு நிற்கல, பொருளாதார சூழல் இல்லை, எல்லா சவால்களையும் தாண்டின ஒரு சவால் தான் நம்ம சவால். ஸோ ஒரு சைடு பேசிகிட்டே இருப்பாங்க, அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் அவங்களோட ஸ்கோர் ரொம்ப இதாக இருந்திருக்கலாம். ஸோ PWD 1, 2க்குலாம் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஹையஸ்ட் கட் ஆஃபாக தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக அவங்க யாராச்சும் பேசிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக ஹர்ட் ஆயிடுது. ஸோ யாரும் நாளைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க லைஃப்பை நம்ம வாழ்ந்ததும் இல்லை, இவங்களுக்கும் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஈவன் தேர் ஸ்ட்ரகிள் மேட்டர்ஸ், தேர் லைஃப் மேட்டர்ஸ். ஸோ என்றைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல இங்கே முடியும் தட்டு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இது ஒரு பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாகவும் என் ஃப்ரெண்ட்ஸோட மாற்றுத்திறனாளிகள் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாகவும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். வருங்கால தலைமுறைக்கும் போட்டித் தேர்வு, முக்கியமாக குடிமைப்பணி தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? ஆக்சுவலாக இந்த நம்ம எக்ஸாம், இந்த சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சி, இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட மொத்த ஃபேமிலி, மொத்த ஜென்ரேஷன் நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வெற்றி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் இல்லை உங்களை போன்ற எண்ணற்ற மனிதர்களோட வெற்றிக்கு சமமாக இருக்கும். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் ஃபஸ்ட்டு உள்ள வாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் சார் எப்போயுமே சொல்லுவார், ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே ஒரு உயர்ந்த எண்ணங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமில் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை வேணும், கிளாரிட்டி, தெளிவான சிந்தனை வேணும். அடுத்து கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். தேர்டு கான்ஃபிடென்ஸ், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும், நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3ம் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டிசிப்ளின்டு அப்ரோச்சும் ஒரு ப்ராப்பர் ஹார்ட் ஒர்க்கும் நமக்கு கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல சீனியரோ ஒரு நல்ல மென்டாரோ உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்பராக நம்ம ஓவர் த எவல்யூஷன் நம்ம எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவால்வ் ஆனதுலேருந்து யாராவது நம்மளை ஒருத்தவங்க மென்டார் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த அளவு ஜெயிச்சிருப்போம். நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் சரி இல்லை நம்ம எந்த ஒரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்க மென்டார் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நல்ல சீனியரோ ஒரு நல்ல மென்டாரோ நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ப்ரிப்பரேஷனில். ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அவங்க பேச்சு நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்தோன்னா எர்லியர் இயர்ஸ்லேயே நமக்கு இந்த எக்ஸாம் கிளியர் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு இட் இஸ் அன் கேட்வே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சேஞ்ச் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். ஸோ அப்படி எண்ணற்ற மனிதர்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ நிறைய பேர்த்தோட உங்கள் படிப்பு வந்து நீங்கள் போடுற ஒரு நீங்கள் கையெழுத்தும் உங்களோட படிப்பு பல பேர்த்தோட லைஃப்பை மாற்றும் அப்படின்னா தாராளமாக நம்ம படிக்கலாம். தாராளமாக படித்து நம்ம பெஸ்ட்டை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ நல்ல சீனியர் வச்சுக்கோங்க. அவங்களோட சீனியரோ மென்டாரோ டீச்சரோ நம்ம பார்த்து கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இது மூணும் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமை நம்ம நல்லா கிளியர் பண்ண முடியும். உங்கள் வெற்றி பல பேர்த்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவங்களையும் நம்ம உயர்த்தி விடணும். நம்ம ஜெயிக்கிறதை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்ணணும். இப்படி அப்லிஃப்ட் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு சொசைட்டி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இதை தான் வந்துட்டு நான் வந்து இது பண்ணுறேன். ஒரு லைன் எப்போவுமே நான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புவேன், பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் ஸ்டார்ட் புட்டிங் எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து நமக்கான ரிவார்டை கொடுக்கும். ஸோ இதை தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.